இன்று நம் பயணம் சென்னையின் மிக பழமையான தெய்வீக சக்திகளால் நிறைந்த ஒரு புனித ஸ்தலமான சைதாப்பேட்டை அருள்மிகு காரணீஸ்வரர் கோவில். இந்த காரணீஸ்வரர் கோவில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு முக்கிய சிவாலயமாகும். காரணீஸ்வரர் என்ற பெயருக்கு பின் ஒரு அற்புதமான புராண கதை இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஒரு அரசன் மிகப்பெரிய துன்பத்தில் சிக்கியிருந்த போது அவர் எந்த தீர்வு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் மிகவும் குழப்பத்தில் இருந்ததாக கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் சிவபெருமான் திருமேனியில் தரிசனம் செய்து அவருக்கு சரியான தீர்வு, அதாவது சரியான காரணம் கற்பித்தாராம். இதனால்தான் சிவபெருமான் இங்கு காரணீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரச்சனைகளை தீர்க்கும் காரணம், அதாவது அதனை சிவனே தீர்த்து விடுவார் என்பதற்கான நம்பிக்கையின் மையமே இந்த சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோவில். இங்கு மூலவராக அருள் பாலிக்கின்றவர் காரணீஸ்வரர் மற்றும் கருணாம்பிகை அம்மன். அம்மன் சன்னதிக்குள் நுழைந்தவுடன் மனதிற்கு வரும் உணர்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இங்கு கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு இங்குள்ள நவரத்தின சன்னதி. 9 விதமான சிக்கல்களின் தீர்வுகளுக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் மக்கள் வழிபடும் தெய்வங்கள்தான் இந்த நவரத்தின சன்னதி. அதைத் தொடர்ந்து பார்க்கும் சூரிய பிரதோஷம், சந்திர பிரதோஷம், தர்ம சம்பந்தர், சூரிய நாராயண சன்னதி, விநாயகர் மற்றும் முருகன் சன்னதிகள். ஒவ்வொரு பக்தருக்கும் தனித்தனியான ஆன்மீக சக்தி தரும் இந்த சன்னதிகள். கோவிலில் பிரார்த்தனை செய்தால் குடும்ப பிரச்சனைகள் தீரும், திருமண தடை நீங்கும், தொழில் வேலை வியாபாரம் வளர்ச்சி பெறும், மனக்குழப்பம் மன அழுத்தம் குறைந்து அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் இங்கு சொல்வதை கேட்டு அதிக அளவில் கூட்டம் வருவதை காண்பதுண்டு. இங்கு திங்கள் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி தினங்களில் மக்கள் கூட்டம் மிகவும் அதிகமாக காணப்படுவது வழக்கமாக இருக்கின்றது. இந்த தரிசன அனுபவத்தை சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், இந்த சந்நிதிக்கு அருகே நின்று சிவபெருமானை காணும்போது ஒரு குளிர்காற்று முகத்தில் தட்டும், ருத்ர ஓசை பின்னணியில் மிதக்கும், கால்கள் தானாகவே மண்டியிடும், கண்ணை மூடினாலே உள்ளே ஒரு வலிமை, நான் தனியாக இல்லை, சிவன் கூட இருக்கின்றார் என்ற அந்த உணர்வு நம்மை தெய்வீக பாதையில் அழைத்துச் செல்லும். நீங்களும் ஒருமுறை இந்த காரணீஸ்வரர் சன்னதிக்கு வந்து சிவபெருமானை வழிபடுங்கள், பயன்பெறுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் இந்த மாதிரி டெம்பிள் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோலாம் வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திரும்ப வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.